அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பு காணி நிலம், அதாவது 6ஆம் வகுப்புல பொது புத்தகம். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்னா பாரதிதாசன் கவிதைகளை பார்த்தோம் இன்ப தமிழ்ல. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து காணி நிலம் 6ஆம் வகுப்புல. சரிங்களா? இப்ப நம்ம பாரதியாரை பத்தி நம்ம பார்க்க போறது என்னன்னா, பாரதியோட இயற்பெயர் என்ன? அவருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியம். அதாவது பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய என்ன சொல்றது, விடுதலை உணர்வையும் மண் உரிமை, பெண் உரிமை இதெல்லாம் பேசுறது யாருன்னு பார்த்தா பாரதியார். எதுக்காகனா, அவருடைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சுதந்திரம் வேண்டுறதுக்காக போராடினாங்க. அதனாலதான் வந்து மண் உரிமை, அதுக்கப்புறமேட்டு வந்து பெண் உரிமை. சரிங்களா? சோ இவருடைய காலகட்டத்தில் வந்து நாட்டு விடுதலைக்கு ரொம்ப பாடுபட்டார் பாரதியார். எதுக்காகனா, அதாவது தந்தை பெரியார், மகாத்மா காந்தி அவர்கள், இன்னும் நம்ம முன்னாள் நம்ம நாட்டுடைய தலைவர்கள்லாம் அவருடைய காலகட்டத்திலாம் வந்து இவரு பயணிச்சால இவருக்கு விடுதலை உணர்வு வந்து ரொம்ப அதிகம். அதுக்காக தான் நம்முடைய பாரதியார் வந்து நம்ம எந்த வகையிலும் தவிர்க்கவே முடியாது. இவர் வந்து 20ஆம் நூற்றாண்டுல ஒரு மிகச்சிறந்த ஒரு தேசபக்தியுடைய ஒரு கவிதையாளர். சரிங்களா? இவருக்கு பாரதின்ற பட்டம் வந்து யார் கொடுத்தாங்கன்னா எட்டயபுரம் மன்னரால கொடுக்கப்பட்டது. பாரதின்ற பட்டம் வந்து எட்டயபுரம் மன்னரால் உங்களுக்கு கண்டிப்பா கேட்பாங்க, பாரதியார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் நினைச்சிருக்கோம். அந்த பாரதின்ற பட்டம் வந்து பாரதினா அந்த அதாவது கல்வியில மிக சிறந்தவர், அதுக்காக கொடுக்கப்படப்பட்டது பாரதியார். சரிங்களா? இவர் வந்து மண் உரிமை, பெண் உரிமை இதெல்லாம் பேசினாங்க. அவருக்கு அதிகமா பாத்தீங்கன்னா நாட்டுப்பற்று, மொழிப்பற்று உடைய பாடல்களை வந்து ரொம்ப பாடியிருக்காரு. எது? நாட்டுப்பற்று. நம்ம நாடு, அதாவது நம்ம நாடு வந்து வெள்ளையார்கிட்ட அடிமையா இருக்கும்போது அதை எப்படி நம்ம மீட்ட சொல்லிட்டு எல்லாரும் ஒன்று திரட்டி, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது மாட்டிருந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம சொல்லும் போதே நமக்குள்ள ஒரு ஒரு புல்லரிப்பு வரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வீரமிக்க கவிதைகளை பல பாடி நாட்டுப்பற்று எல்லாரும் உருவாக்கி விடுதலைக்கு போராட்டத்துக்காக வழிவகுத்தார். மொழிப்பற்று, மொழி. இப்போ வந்து நம்ம முதல்ல நம்மளுக்கு நாம பேசுற மொழிக்கான அங்கீகாரம் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த இதில் நம்ம வாழவே முடியும். சரிங்களா? அதுக்காக வந்து மொழி மேல ரொம்ப ஒரு ஆகச்சிறந்த பற்று இருந்தது, ரொம்ப மொழிப்பற்றாளர். சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா இவர் சில நூல்கள் எழுதினாரு. அதுல பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இந்த மாதிரி பாட்டுன்னு வந்தாலே பாத்தீங்கன்னா பாரதியார். நீங்க கண்ண முடியுன்னு ஆன்சர் பண்ணிக்கலாம். பாட்டுன்னு வந்தாலே வந்து பாரதியார் தான் வருவாரு. இது நம்மளுக்கு 16ஆம் வகுப்பு வந்து காணி நிலம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அது நம்ம பார்க்கலாம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய. வருடி போற மாதிரி இருக்கும். நம்ம இருப்போம் மாதிரி, நம்மளுக்கு என்ன சொல்றது, காத்தே வர மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். அந்த டைம்ல ஒரு காத்து வந்து அப்படியே எல்லாமே மேல பட்டு போகும்போது என்னன்னா சில்லுன்னு ஒரு மாதிரி அந்த 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 ஃபீல் பார்த்து நம்மளால உணர முடியும். இன்பமா இருக்கும். ஒரு மாதிரி சில்னஸ் தெரியாம தெரியும். அதுதான் வந்து இளந்தென்றல். சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும். இந்த பாட்டு வந்து எது சொன்னாருன்னா, நம்ம ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்கணும், அந்த வீடுக்காக அவர் வந்து அவங்கள மெனக்கிட்டு சொல்றாரு. எப்படி இருக்கணும்? காணி நிலம் வேணும், அங்கே நன்மாடங்கள்னா அடுக்குமாடி அப்படிலாம் இல்லாம அதனுடைய என்ன சொல்றது, அதாவது அந்த தூய தூண் சொல்லுவாங்க இல்லையா, தூயனா வெண்மை நிறம். ஸோ அந்த மாதிரி அழுக்கு இல்லாம ஒரு நம்ம பார்க்கக்கூடிய தன்மை உள்ளது. எல்லாம் தூய நிலை வெண்மை தான். அதாவது நம்மளுடைய சொல்லப்படாத எழுதப்படாத நிறத்துல நம்ம வெண்மைனால வெள்ளை அப்படின்றோம், வெண்மை நிறம். சரிங்களா? காணி நிலம், அந்த கேணினா கிணறு, தென்னை மரம் வேணும். இதுல வந்து என்னன்னா தென்னை மரம் கொடுத்துருக்காங்க இல்லையா, தென்னை மரம் தென்னம் பிள்ளை சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த தென்னம் பிள்ளை தான் நமக்கு இங்க தென்னை மரம் படிச்சுனா தென்னை பிள்ளைன்னா அது குறிப்பிடும் போது வந்து அதனுடைய காரண பெயர் வந்து தென்னம்பிள்ளை. சரிங்களா?
சித்தம்னா உள்ளம், சரிங்களா? அப்புறம் நிலவொலி, குயிலோசை. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தெளிவா இந்த பாடத்தில் எடுத்தீங்கன்னா போதும். இதுல புக் பேக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மாடங்கள் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. மாடங்கள்னா அடுக்குகள். அது எப்படி கொடுப்பாங்கன்னா கூரை, சாளரம், வாயில் அப்படின்னு கொடுப்பாங்க. இது நம்மளுக்கே தெரியும் அடுக்குகள் சொல்லிட்டு. அப்புறம் இதுல என்ன கேட்பாங்க, வேற என்ன கேட்பாங்க, வேற எதுவும் பெருசா கேட்க மாட்டாங்க. கிணறுனா என்னன்னு கேட்பாங்க, அதான் நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே. கிணறுனா கேணி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், சரிங்களா? பிரச்சனை இருக்காது. சித்தம்னா உள்ளம், இதெல்லாம் தெரிஞ்சது. இதுலயே இன்னொரு கேட்கறாங்க, சித்தம் என்பதன் பொருள் உள்ளம், மனம். மனம்னா இந்த மனம் 3 சுயினா 2 சுயினா. இதுல வந்து ஒன்னு வந்து வாசனை, இன்னொன்னு வந்து உள்ளம், சரிங்களா? எதுக்காக சொல்றேன்னா இந்த மனம் இந்த மனம் ரெண்டுத்தையும் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது என்னைக்குமே. அது நம்ம தெளிவா இருக்கணும். அதுதான் கேட்கிறாங்க, சித்தம் என்பது பொருள் உள்ளமா, மனமா, குணமா, மனமான்னு சொல்லிட்டு. இதுல வந்து உள்ளம் தான் கரெக்ட், சரிங்களா? வேற எதுவுமே இதுல கேட்க மாட்டாங்க. நம்ம பாரதியார் பத்தி மட்டும் தெரிஞ்சுனா மட்டும் போதும் இல்லை, சரிங்களா? பாரதியோட இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியம், சரிங்களா? அவருக்கு பாரதியோட பட்டம் வந்து எட்டயபுரம் மன்னன் கொடுத்தாங்க. இவர் அதிகமா நாட்டுப்பட்டு மொழிபெயர்த்து மிக்கவர். அப்புறம் பெண் உரிமை, மண் உரிமை நிறைய தன்னோட கவிதைகள் மூலமா விளக்கமா வந்து பாட்டு பண்ணிருக்காரு. இவரோட நூல்கள் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, சரிங்களா? இவ்வளவுதான் இந்த பாட்டுல. பெருசா நம்ம இதை வந்து எடுத்துக்கிட்டால இன்னொரு விஷயம் என்னன்னா, பாரதியார் பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாவே போவோம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போவோம். இப்ப 6ஆம் வகுப்புல ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இன்னும் அவருடைய பிறந்த தேதி, ஆண்டு, வருவை எல்லாமே அவர் என்னென்ன பண்ணாரு அதே மாதிரி டீட்டெயிலா ஒரு கிளாஸ் நம்ம பாரதியார்னு சொல்லி தனி வகுப்பு எடுப்போம். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, நன்றி. நல்லா நம்மளோட பார்க்கும்போது வந்து எந்த ஒரு அழுக்கு இல்லாம வெண்மையா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வரணும், சரிங்களா? காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இள நீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்தினிலே வேணும். அதாவது ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேணி. கேணினா என்ன? கிணறு, சரிங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சில ரிப்பீட்டட் கொஸ்டின், சரிங்களா? இது ரிப்பீட்டடா கேட்பாங்க. கேணி என்ன சொல்லி கேட்பாங்க, கிணறு. அது பக்கத்துல பாத்தீங்கன்னா தென்னை மரம் கீற்றும் இள நீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். 1-2 நாள்ல ஒரு 10 தென்னை மரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல முத்துச்சுடர் போல நிலவொளி முன்பு வர வேணும். நிலவொளி முன்பு வரணும்னா அதாவது கதிரவன் வந்து காலையில உதிக்கும், சரிங்களா? நிலவு எந்த பக்கம் வரும்? அதாவது பின்புறம், என்ன சொல்றது, வீட்டின் பின்புறம் தான் அது, சரிங்களா? நிலவொளி வந்து படணும்னா அந்த நிலவொளி படத்துக்கு வந்து எந்த ஒரு வீட்டுல வந்து நம்ம மூடிய தன்மை இருக்கக்கூடாது. அப்படின்னா அந்த மொட்டை மாடியில போய் நம்ம நிற்கும் போது நிலவு மேல படம். அவருடைய கற்பனை பார்த்தீங்கன்னா மிக சிறப்பா இருக்குது. எப்படின்னா குத்துச்சுடர் போலே நிலவொளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். குயிலாம் அந்த தென்னை மரம் இருக்கு இல்லையா, அந்த தென்னை மரத்தை சுத்தி குயில் வந்து உட்காந்துட்டு குயில் பாட்டு வந்து பாடணும். அதாவது கத்தும் குயில் ஓசை, சரிங்களா? இது என்னன்னா குயில் என்ன பண்ணும்? குயில் பாடும். குயில் பாடும், மயில் ஆடும், காகம் கரையும், சரிங்களா? இத மாதிரி வந்து டிஎன்பிசில மாத்தி கேட்பாங்க. அது மாதிரி நம்ம கேட்கும் போது என்ன ஆகும்னா குயில் பாடும், மயில் ஆடும், காகம் கரையும். இதுல எது சரின்னு கேட்பாங்க. இது எது சரின்னா காகம் கரையும், இதுதான் சரி, சரிங்களா? அதனால நம்ம வந்து என்னன்னா இதை நீங்க எப்படி எடுத்துக்கீங்கன்னா நம்ம குயில் பாட்டு, மயில் ஆடும், அதாவது என்னன்னா மயில் அகவும்,
எப்படி மயில் அகவும். இந்த மாதிரி வந்து நம்ம இதெல்லாம் நம்மளுடைய பேசுற மொழி வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்கு நம்ம வந்து சரி நினைச்சோம், ஆனா கிடையாது, இதுல இதான் கரெக்ட். இந்த மாதிரி லாஸ்ட் குரூப் எக்ஸாம் கூட கேட்டாங்க, எந்த ஒரு இது வந்தாலும் சரி தமிழுக்கும் நம்ம படிக்கிற பாடத்தை வந்து கரெக்ட் பண்ணி எது சரியான வார்த்தை அதை நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? அதுக்கு அடுத்து என்னன்னா, கத்தம் குயில் சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்றால் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும். சித்தம்னா உள்ளம். சரிங்களா? நம்ம உள்ளம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல். தென்றல்னாலே நமக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். அந்த காத்து மேல படும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுல இளம் தென்றல்னு வச்சுங்களேன், அப்படியே நம்ம வருடி போற மாதிரி இருக்கும். நம்ம இருப்போம் ஒரு மாதிரி, நம்மளுக்கு என்ன சொல்றது, காத்தே வர மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். அந்த டைம்ல ஒரு காத்து வந்து அப்படியே எல்லாமே மேல பட்டு போகும்போது என்னன்னா சில்லுன்னு ஒரு மாதிரி அந்த 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 ஃபீல் பார்த்தீங்கன்னா நம்மளால உணர முடியும். இன்பமா இருக்கும். ஒரு மாதிரி சில்னஸ் தெரியாம தெரியும்.